குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு, சந்தோஷம், ஆனந்தம், அதிர்ஷ்டம் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/1/2024 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:32. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 9:55 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:05 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:24 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இன்று காலை 9:29 வரை வணிசை, பின்பு இரவு 9:55 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை சித்தயோகம், பின்பு இரவு 7:05 வரை அமிர்த யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேக ஆராதனை. திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் ஆகியோருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு காவல் தெய்வமான ஸ்ரீ முனீஸ்வரரை வழிபட கவலைகள் நீங்கும். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஜோதிடம் கற்க சிறந்த நாள், ஆயுத பிரயோகம் செய்ய நல்ல நாள், புதிய ஆடை ஆபரணம் அணிவதற்கு நல்ல நாள், தானியம் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:32 முதல் 2:15 வரையில் மேஷ லக்னம், 2:16 முதல் 4:18 வரையில் ரிஷப லக்னம், 4:19 முதல் மாலை 6:29 வரையில் மிதுன லக்னம், 6:30 முதல் இரவு 8:38 வரையில் கடக லக்னம், 8:39 முதல் இரவு 10:41 வரையில் சிம்ம லக்னம், 10:42 முதல் நள்ளிரவு 12:43 வரையில் கன்னி லக்னம், 12:44 முதல் 2:49 வரையில் துலாம் லக்னம், 2:50 முதல் 5:01 வரை காலை விருச்சக லக்னம், 5:02 முதல் 7:12 வரையில் தனுசு லக்னம், 7:13 முதல் 9:06 வரையில் மகர லக்னம், 9:07 முதல் காலை 10:48 வரையில் கும்ப லக்னம், 10:49 முதல் 12:27 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் சனீஸ்வர பகவானுடைய அருள் வேண்டி இந்த நாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி
தன்னோ மந்தக் பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட சகல நன்மைகள் உண்டாகும். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சனி ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை குரு ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 முதல் 12 மணி வரையில் புதன் ஹோரை, 12 முதல் 1 மணி வரையில் சந்திர ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 முதல் 3 மணி வரை குரு ஹோரை, 3 முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான எண்ணம் காரணமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் பயனுள்ளதாகவே இருக்கும். வேலை உங்கள் போக்காக இருக்கும். விருப்பப்பட்டபடி வேலைகளை செய்வீர்கள். சுதந்திர தன்மை இருக்கும். யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகளை தாராளமாக கொடுப்பீர்கள். உங்களை யாரும் அடிமைப்படுத்தி பார்க்க முடியாது. யாருக்கும் கீழ் நீங்கள் அடிமை தொழில் செய்ய மாட்டீர்கள். அதற்கேற்ற மன பக்குவம் உங்களுக்கு இருக்காது. மன உறுதித்தன்மையோடு எல்லோரையும் வேலை வாங்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்திலேயே இருப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் சிறப்பாக செயல்படுவீர்கள். தொழில் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். தெரியாத விஷயங்களை கூட தெரிந்து கொள்வதற்கான ஆயத்தம் உண்டு. ஆர்வம் அதிகரிக்கும். சாதாரண வேலைகளில் கூட ஈடுபாடு என்பது உயரும். இந்த ஈடுபாடான தன்மையானது உங்களை மென்மேலும் பல நிலைகளில் உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். விலகி சென்றவர்கள் மீண்டும் விரும்பி வருவார்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் திருப்தியான தன்மை இருக்கும். நல்ல மதிப்பெண்களை பெறும்பொழுது மனதிற்குள் ஆனந்தம் அதிகரிக்கும். ஆத்ம திருப்தி இருக்கும். மன திருப்தியோடு செயல்படுவீர்கள். இருந்தாலும் நண்பர்கள் எனும்போது அவர்களுடைய வழியிலும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். அதிகார துவனி கூடாது. எல்லோரையும் சகஜமாக உங்களைப் போல் ஒருவராக மற்றவர்களை பாவித்து வருவது நல்லது. யாரிடத்திலும் அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. முக்கியமாக கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பணிவாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேச வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சூக்ஷமத்தை உணர்ந்து வியாபாரம் செய்யும் போது பன்மடங்கு மென்மேலும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் துணைவரோடு சிறந்த நல்ல உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் தம்பதியர்கள் நீங்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகுதி. தெய்வ பக்தியோடு இருப்பீர்கள். கூடுமான வரையில் இன்றைய நாளில் நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை மேம்படும். கிரகங்களினால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். உங்கள் வருங்கால துணையினுடனான போக்கில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லிணக்கம் காணப்படும். இன்று அதிக வருமானம் சம்பாதிப்பீர்கள். பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு புழக்கத்தோடு இருக்கும். கையில் பணப்புழக்கம் இருப்பதால் பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். இயலாதவர்களுக்கு இன்றைய நாளில் தான தர்மம் செய்வது நல்லது. நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். எதிலும் வம்பு வழக்கு இல்லாதபடி பார்த்துக்கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகளின் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து முதலீடு போன்ற திட்டங்கள் அதிகரிக்கலாம்.
இன்று உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் இருக்கும். இதனால் நல்ல நிலையில் இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நவகிரக பிரார்த்தனைகள் செய்து வாருங்கள். நிச்சயம் மனதில் சந்தோஷம். துடிப்புடனும் செயல்படுவீர்கள். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான பொருளாதார ஏற்றம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைக்குண்டான பாராட்டுகள் கிடைக்கும். உங்களை விட்டு விலகியவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் உயர்ந்த நிலை ஏற்படும். திருப்தி இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். வர்த்தகத்தில் கவனம் தேவை. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணிவு வேண்டிய நாள். சில மாற்றங்கள் உண்டாகும். புதிய நபர்களால் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நவகிரக வழிபாடு செய்வது, நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் எல்லா நிலையிலும் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தாமதங்கள் இல்லாத தடைகள் அற்ற நாளாக இன்றைய தினம் அமையும். சனிக்கிழமை தினம் கர்மகாரகனான சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பிரத்யேகமாக வழிபடுங்கள். பொதுவாக சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு, அன்னை ஸ்ரீ வராகி தேவி வழிபாடு செய்து வருவது. அது மட்டுமல்ல, சனிக்கிழமை நாளில் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் பாதை தவறாதபடி பார்த்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு நேர்மறையாக இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுக்கு உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ராசி கோல்சாரத்திற்குண்டான அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது பலன்கள் இரண்டும் கலந்தது போலத்தான் இருக்கும். ஆக கவனமாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய நாள். அலட்சியம் வேண்டாம். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். எந்த அளவிற்கு முயற்சி செய்து உழைப்பை அதிகப்படுத்தி தேர்வு எழுதினீர்களோ மாணவர்களுக்கு அதற்கேற்றபடி மதிப்பெண்கள் உயரக்கூடிய நாள். சாதாரண தேர்வாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான வேலைக்காக தேர்வுகள் எழுதியிருந்தாலும் சரி, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி, போட்டித் தேர்வுகளில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் மேன்மையாக வருவதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் சில நேரம் பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். இன்று சற்று மந்தமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் வேலையின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களுடனான தொடர்பும் சுமூகமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் வகுத்துக் கொள்வது நல்லது. தம்பதியர்கள் உங்கள் துணையோடு சூடான வாக்குவாதங்கள் செய்ய நேரலாம். இதனை தெரிந்து கொண்டு நீங்கள் அமைதியான போக்கோடு இருந்து விடுங்கள். வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ எழும்பொழுது
அமைதியாக இருந்து விடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மந்திரம், அஸ்திரம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். காதலர்கள் உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் நல்ல அணுகுமுறையை வெளிப்படுத்த வேண்டும். இயலாத பட்சத்தில் மௌனமாக இருப்பது மிக நல்லது. கடன் பிரச்சனைகள் சற்று குறையும். இழுபறியில் இருந்து வந்த காரியங்கள் ஒரு சில முடிவுக்கு வரலாம். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்படும். இன்றைய நாள் செலவீனங்களை தவிர்க்க முடியாது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது என்பது சிறந்தது. உங்களிடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய திறமைகள் சிறப்பாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் என்பது உற்சாகமாக இருக்கும், சிறப்பாக காணப்படும். எந்த விதத்திலும் குறைவு என்பது இருக்காது. தேக பலத்தோடு தெய்வீக எண்ணத்தோடு இயங்குவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பாராத தன வரவின் மூலம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கலாம். மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். பாராட்டுகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பாக சில பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான போட்டிகளில் முடிவுகள் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். எதிர்பாராத தன வரவு ஏற்படும். மனதளவில் சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள். மகிழ்ச்சியான சூழல் அமையும். ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தோடு நினைத்த எல்லா காரியமும் உங்களுக்கு சிறப்பாக நடக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக, அதிர்ஷ்டம் பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். மத்தியமமான பலன்கள் கிடைக்கும். அதாவது நடுநிலையாக இருந்தால் போதுமான அளவிற்கு சில பலன்களை பெற முடியும். உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பதட்டத்தையோ அல்லது பரபரப்பையோ ஏற்படுத்தாதீர்கள். முக்கியமாக செய்யக்கூடிய வேலையில் பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செயல்களில் ஈடுபாடு உண்டாகும். தான தர்ம காரியங்களில் ஆர்வம் பெருகும். இயலாதவர்களுக்கு அன்னதானம், ஆடை தானம். இந்த மார்கழி மாதத்தில் சாலையோரங்களில் இருப்பவர்களுக்கு கம்பளி மற்றும் போர்வை தானம், பாய் தானம், அவர்களுடைய தேவையான பொருளை நீங்கள் உதவி செய்து வருவதாலும் வஸ்திர தானம் செய்வதாலும் மிகுந்த பலன் புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். முடிந்த வரையில் இன்றைய நாள் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களிடம் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு துணை புரிவார்கள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வேலைகள் பொறுத்தவரையில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் எதிர்கொள்ள நேரிடலாம்.
பொறுமையாக வேலையை மேற்கொள்வது சிறந்தது மிதுனராசி அன்பர்களே. தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வேறுபாடுகளை சரி செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளுங்கள். யாராலும் எதற்காகவும் உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் வாதங்களோ ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது மிதுனராசி அன்பர்களே. காதலர்கள் கவனக்குறைவாக எதையும் செய்துவிட வேண்டாம். உங்களுடைய கருத்துக்கள் பரிமாற்றங்கள் எனும் பொழுது கூட மிக சரியான விகிதத்திலேயே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை பேச வேண்டும். நேர்மறையாக நடந்து கொள்வது நல்லது மிதுனராசி அன்பர்களே. இன்று பண பற்றாக்குறை கூட வரலாம். அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. உங்களுடைய தேவைகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிலையிலும் ஒரு சிலர் இருப்பீர்கள். சிக்கனமாக இருந்தால் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்காது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து கடனை திருப்பி கொடுத்து விடுவீர்கள். இதுவே ஆடம்பரமான விஷயங்களோ அனாவசியமான செயல்பாடுகளோ தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செல்லும் போது பணம் விரயமாகலாம். கூடுமான வரையில் பொழுதுபோக்கிற்காக கேளிக்கைக்காக பணம் வைத்து விளையாடுவதை தவிர்த்து விடுங்கள். மிக பயனுள்ள விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் பணத்தை பயன்படுத்துவது நல்லது. அதிருஷ்டத்தை நம்புவதை விட உங்களுடைய உழைப்பை நம்புங்கள். அதுவே உங்களுக்கு மேன்மையான பலன்களை வாரி கொடுக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. அவ்வப்போது முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மிதுனராசி அன்பர்களே, உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் நிதானமான போக்கு இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். அவர்களோடு பொருட்களின் தேவைகளை உணர்ந்து பொறுமையாக நிதானமாக வியாபாரத்தில் நீங்கள் கனிவாக இருக்க வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பொதுவாக சோர்வுகள் குறையும் நாள். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். நவகிரக வழிபாடு செய்து பாருங்கள். அற்புதமான வளர்ச்சி ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக வேலைகள் முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தான தர்மங்களில் ஈடுபடுவீர்கள். குறைந்த அளவே பேசுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பிறரால் உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் குறையும் நாள். வியாபாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். இந்த நாள் பேரானந்தம் பெற்ற நாளாகவும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது பொருளாதார நிலையில் மத்தியமாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கப் பெறுவீர்கள். சில சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். இன்றைய நாளுக்கான பலன்கள் ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். நன்மை தீமை இரண்டும் கலந்தது போல காணப்படலாம். ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் சுகஸ்தானத்தில்
மன அமைதி பெறுவதற்கு இறை பிரார்த்தனை செய்வது, நல்ல பாடல்கள் கேட்பது, இசை கேட்பதற்கான நேரத்தை ஒதுக்கி அதன் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம். செவ்வாய் பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 8ஆம் பார்வையாக விழுகிறது. உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். ஆக தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சில சவால்களை சந்திக்க நேரம். உங்களுடைய நிறுவனத்தில் முதன்மை வகிக்க நீங்கள் சரியாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளையும் நீங்கள் சாதாரணமான மனநிலையிலிருந்து எடுக்க வேண்டும். குழப்பத்துடனோ பரபரப்பாகவோ பதற்றத்துடனோ எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். கூடுமான வரையில் கடகராசி அன்பர்களே, பொறுமை குணம் தேவை. கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாள் உங்கள் துணையிடமிருந்து தனித்திருப்பது போல உணர்வீர்கள். ஆனால் இது வெறும் உணர்வு மட்டுமே. உண்மையில் உங்கள் துணைவர் உங்களிடம் அன்பாகத்தான் இருப்பார். கற்பனை சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கலாம். தேவையற்ற வீண் எண்ணங்களையும் வீண் கற்பனைகளையும் தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகை ஏற்படலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே மன அமைதி இருக்கும். நிதானமாக வேலைகளை கவனிக்க வேண்டியது அவசியம். வியாபார ரீதியாக வரத்து குறையும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை ஓரளவே காணப்படலாம். இதனால் பண வரவு குறைந்து இருக்கும். பண விஷயத்தை கையாளும் பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களே, மனதில் தோன்றிய பொருட்களை அப்படியே வாங்காதீர்கள். அதனுடைய தேவைகளை உணர்ந்து செய்யுங்கள். சிக்கனமாக இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக செயல்படாதீர்கள். அவ்வப்போது தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. சூடான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குளிர்ச்சியான பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. வெளியிட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த விஷயங்கள், வாகனம் தொடர்பான செயல்பாடுகள், எல்லா விதமான முயற்சிகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை மதிமமாக இருக்கும். வீண் செலவுகள் வேண்டாம். பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக சூழ்நிலை அமையும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நாள். மன அமைதி ஏற்படும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற, மன நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் நடக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன அமைதி பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றி அடையும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஆதரவை பெறுவார்கள். அதோடு மற்றவர்களுடைய ஆதரவையும் நீங்களும் பெறுவீர்கள். 2 பக்கமும் உங்களுக்கு சீரான போக்கு அமைப்பே இருக்கிறது. சிறு தூர பயணங்களால் மனதில் மாற்றம் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலைகளையும் மிக துணிச்சலோடு செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாக்கும்.
உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்பு கிடைக்கும். வியாபார ரீதியாக புதிய அனுபவங்கள் உண்டாகும். கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக தொழில் சார்ந்த முறையில் மேற்கொள்வீர்கள். நீண்ட காலமாக செய்ய நினைத்த வேலைகளை மனதிடத்தோடு வைராக்கியத்தோடு செய்து முடிப்பீர்கள். தம்பதியர்கள் நீங்கள் அணுகுமுறையோடு மேற்கொள்வீர்கள். உங்கள் துணையிடத்தில் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ காணப்படாது. சுமூகமான உறவு நிலை இருக்கும். இதனால் இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம். காதலர்களுக்கு ஏற்ற நாள். திருமணத்திற்குண்டான விஷயங்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். உங்கள் இருவருக்குமான ஜாதக பொருத்த அமைப்புகளை பார்த்து திருமணம் செய்து கொள்வது விசேஷம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். உடனுக்குடனோ அவசரப்பட்டோ சில முடிவுகளை எடுக்க வேண்டாம். நிதான போக்கோடு செயல்பட்டாலே இந்த நாள் நல்லது. அதிகம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபம் காணலாம். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். சிறு சிறு வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் லாபத்தை நீங்கள் பெற முடியும். சிறு குறு தொழில் முறையில் இருப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். ஏதாவது ஒரு வகையில் பண வரத்து உங்களுக்கு மகிழ்வை தரும். வீட்டிற்குண்டான விஷயங்களை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். பணத்தை மிக கவனமாக விழிப்புணர்வுடன் கையாளுவீர்கள். இன்றைய நாள் தைரியமான மனநிலை காணப்படும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவதற்கான வழிகள் கிட்டும். கல்வியில் உங்களுக்கு மேன்மை பெறக்கூடும். பள்ளியிலும் சரி கல்லூரிகளிலும் உங்களுக்கென நல்ல மதிப்பையும் பேரையும் சம்பாதித்து வைத்திருப்பீர்கள். மற்றவர்களோடு நேர்முகமாக பேசக்கூடிய நிலையும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நினைத்தபடி உங்களுடைய கல்வியை முன்னெடுத்து செல்வீர்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் மன அமைதி இருக்கும். ஓய்வு நிறைந்த நாளாகவே காணப்படும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உள்ளத்தில் அழகு இருக்கும். தெய்வீக சக்தி பெறுவீர்கள். உங்களுக்கு பிடித்த இறை வழிபாடுகள் செய்யலாம். நவகிரக கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பெயச்ச ராகவே கேத்தவே நமக. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்தால் நவகிரக தோஷங்கள் விலகும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மாற்றமான நிலைகள் எல்லாம் சீராகும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் மாற்றம் ஏற்படும். சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினர் ஆதரவு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலோடு செய்வீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாள். வியாபாரத்தில் அனுபவம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்பு கிட்டும். இந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள்
நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது, புதிய நட்பு மலரக்கூடிய நாள். நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் உண்டாகும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளின் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று சற்று மந்தமான நாளாக கூட இருக்கும். இன்று நம்பிக்கையுடன் சரியான போக்கில் உங்களுடைய வேலைகளை செய்வது சிறந்தது. பணிகள் அதிகமாகத்தான் இருக்கும். சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படாது. மற்றவர்களோடு அசௌகரியங்கள் இருக்கலாம். சற்று விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே. எப்பொழுதும் போல் இல்லாமல் உங்களுடைய நடவடிக்கையை சீர்படுத்திக் கொள்வது அவசியம். தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு என்பது தேவை. தொழில் கூட்டாளிகளுடைய நடவடிக்கைகளை அவ்வப்போது கண்காணித்து வருவதோடு நீங்களும் அவர்களோடு இணக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பழைய பிரச்சனைகளை பற்றியோ பேச வேண்டாம். வீண் விவாதங்கள் வேண்டாம். இன்றைய நாள் ஒப்பந்தங்கள் செய்வது அந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல பேச்சுவார்த்தைகளையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கான வேலைகள் என்னவோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். பிறரை பற்றி குறை கூறுவதோ மற்றவர்களை விமர்சிப்பதோ எந்த விஷயங்களையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். தம்பதியர்கள் உங்களுடைய துணையிடத்தில் தான் என்கிற எண்ணம் வெளிப்படலாம், தலை தூக்கலாம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள இத்தகைய போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து அனுசரணையான போக்கோடு ஈகோ என்கிற குணம் இல்லாதபடி நடந்து கொள்வது நல்லது. காதலர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் செய்வது மட்டுமே சரி என்கிற வாதங்கள் விவாதங்கள் வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்வது, பிள்ளைகளுடைய குண நலன்களை புரிந்து கொண்டு செய்வது அவசியம். திடீர் செலவுகள் ஏற்படுவதால் திக்குமுக்காடுவீர்கள். பணத்திற்கு என்ன செய்வது என்கிற புரிதல் இருக்காது. வியாபாரத்தில் சில நெருக்கடிகள் இருக்கலாம். இருந்தாலும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு சற்று முன்னேற்றங்கள் காணப்படும். இவையே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு படிப்பில் மந்தமான நிலை உண்டாகும். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் கால தாமதம் இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் மற்றும் சிறு தூர பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரம் பொறுப்புகளும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். இதனால் நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது. எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதலே இருக்காது. இன்று குறைந்த அளவு ஆரோக்கியமே இருக்கும். உயர் அழுத்தம் காரணமாக அமைதி இல்லாத தன்மை காணப்படலாம். கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை கன்னிராசி அன்பர்களே. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாள் அமைதியான போக்கோடு இருந்தாலே எல்லா வேலைகளும் உங்களுக்கு ஓரளவிற்கு எந்தவிதமான சிரமங்கள் இல்லாமல் நடக்க முயற்சித்து பாருங்கள். இறை வழிபாடு, தியானம் செய்வது, பாராயணம் செய்வது மிக நல்லது. உடனுக்குடன் பணம் கிடைக்க வேண்டும் என்றால் தேவார திருப்பதிக பாடல்களில் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணக்கடல் தொழுதெழுவேன் என்கிற 10 பாடல்களை தினந்தோறும் காலை மாலை விடாது பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகமும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய நட்பு மலரும். வீட்டில் எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத திடீர் செலவு வரலாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கூட்டாளிகளிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். இனிமையான வார்த்தைகள் தேவை. நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாள்.
காலதாமதம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் சற்று நிதானமாகத்தான் கிடைக்கும். மந்தமான நிலை ஏற்படலாம். இந்த நாள் கவனமாக இருந்து செயல்பட்டால் நிச்சயம் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவகிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது புதிய முயற்சிகளில் மட்டும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சற்று மந்தமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பது எளிதாக்க முடியும். கடினமாக நீங்கள் இருப்பது போல உணர்வீர்கள். ஆனால் கடினம் என்பது கிடையாது. முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆக முயலாமை என்பது இருந்தால்தான் சிரமம். முடிந்த வரையில் ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து செல்லுங்கள். நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். எதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. எது நடந்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தினால் நன்மைகளை நடக்கும் என்பதை மட்டும் மனதில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள். பணியை பொறுத்தவரை சற்று சரிவு நிலை இருக்கும். இன்று உத்தியோகத்தில் சில பொறுப்புகளை கையாள்வதன் காரணமாக சில வசதிகளை அனுபவிக்க நேரலாம். தலைமை அதிகாரிகளுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். தொழில் நிமித்தமான புதிய சிந்தனைகள் ஏற்படலாம். பொன் பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே. எதையும் நேர்மையாகவே செய்து முடிப்பீர்கள். கலப்படமற்ற வார்த்தைகளாகவே இருக்கும். எதையும் மாற்றி பேசி சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இருக்க மாட்டீர்கள். நேர்மையாக இருப்பதாலே சில நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் மிக சரியாக எடை போல பார்த்து விடுவீர்கள். தராசு உங்கள் மனதிலேயே இருக்கும். நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், எது நல்லது எது தவறானது என்பதை புரிதல் கூடிய சக்தி உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. மனதில் தம்பதியர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை உணர்வுகள் இருக்கலாம். எல்லாம் இருக்கும், ஏதோ ஒன்று இல்லாதது போல மன உணர்வு வெளிப்படலாம். இந்த உணர்வை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உங்கள் துணையிடத்தில் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும். சில நேரம் உங்களுடைய மன ஓட்டத்தின் படி பேசும்போது பிறரிடத்தில் இருந்து உங்களுக்கு அவப்பெயர்கள் தான் மிஞ்சும். ஆக பேசக்கூடிய விஷயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் அவ்வப்போது பார்த்து சரிப்படுத்துவது அவசியம். நிதி வளர்ச்சி சுமாராகத்தான் இருக்கும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற வீண் செலவுகள் செய்ய வேண்டாம். தோள்களில் எரிச்சல் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை முற்றிலும் கைவிட வேண்டும். ஆன்மீக விஷயங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செய்யலாம். சனிக்கிழமை தினம் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு செய்வது, அன்னை ஸ்ரீ வராகியை வழிபாடு செய்வது மிகுந்த நலம் பயக்கம். முக்கியமாக ஆன்மீக விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் கோவிலுக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அல்லது அன்னதானத்திற்கு பணம் உதவி செய்யலாம். சாலையோரங்களில் இருப்பவர்களுக்கு வஸ்திர தானம், போர்வை தானம், அவர்களுடைய பொருளாதார நிதி தேவைக்காக கூட உதவி செய்யலாம். அவை உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி. ஆக தெய்வ அனுகிரகம் வேண்டி தான தர்மங்கள் செய்தால் சனீஸ்வர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நண்பர்கள் என்றால் துலாம் ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானும் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இருவருமே நட்பாக இருக்கக்கூடியவர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பொன் பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும். தொழிலில் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும்.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். புதிய சிந்தனை உருவாகும். பொன் பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். கவனம் வேண்டும். விழிப்புணர்வாக செயல்படுவது அவசியம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன அமைதி பெற்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். 12வது இடம் விரயஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மனக்குழப்பங்கள் சற்று இருக்கத்தான் செய்யும். மனோகாரகன் சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த தினம் உங்களுக்கு துலாம் ராசியில் தான் சந்திர பகவானுடைய சஞ்சாரமே அமைகிறது. கிரகங்கள் எப்படியெல்லாம் நகர்கிறதோ, கிரக பார்வைகள் ஏற்படுகிறதோ, அதற்கு ஏற்றபடிதான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலன்களை அமைகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கும். இந்த நாளில் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். நம்பினோர் கைவிடப்படார் என்பது போல உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை நம்பி வழிபடுங்கள். அந்த தெய்வங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணத்தை கையாளும் போது கவனமாக இருங்கள். உங்களுக்கு தெரியாதபடிக்கு சில பணத்தை இழக்க நேரலாம். அறியாத வண்ணம் கூட நடக்கும். எனவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மேற்கொள்வது நல்ல மன ஆறுதலையும் மன திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட போகலாம். தடுமாற்றம் இருக்கும். சிந்தனைகள் சரிவர இல்லாத போது உங்களால் எதையும் சரியாக செய்ய முடியாமல் கூட போகலாம். ஆக மன அமைதி போக்கை வளர்த்து கொள்ளுங்கள். வேலையில் தாமதங்கள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு இவை எடுத்து செல்லப்படும். வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி வேலைகளை முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மனதில் அகந்தை போக்கு காணலாம். தம்பதியர்கள் உங்கள் துணைவரிடத்தில் தான் எனும் எண்ணத்தோடு எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளாதீர்கள். உறவில் நல்லிணக்கம் இருப்பதற்கு இத்தகைய உணர்வை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் துணைவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுப்பது, மனம் விட்டு பேசுவது, குடும்பத்தினுடைய நிலையை சீர்படுத்துவதற்கு நீங்கள் இன்றைய நாளில் முயற்சி செய்தே ஆக வேண்டும். காதலர்கள் வருங்கால துணையினிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது அவசியம். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் படிக்கக்கூடிய நிலையில் ஒரு உயர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனச்சோர்வுகள், மனக்கசப்புகளை நீக்க வேண்டும். மற்றவர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தால் நிச்சயம் சாதிக்க முடியும். தொழிலில் அலைச்சல் ஏற்படலாம். கனிவு நிறைந்த நாளாக இருக்க வேண்டும். வேலையாட்களிடத்தில் அன்பாக பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. ஒரு சிலருக்கு திடீரென பணம் அதிகமாக செலவாவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். எந்த நிலையிலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருந்தாலே போதுமானது. வெளியே செல்பவர்கள் பணத்தை கையில் அதிகம் வைத்திருக்காமல் தேவைக்கு தகுந்தாற்போல் பணத்தை கையில் வைத்திருங்கள். இன்றைய நாளில் பதட்டம் இல்லாமல்
பரபரப்பு இல்லாமல் பொறுமை நிதானத்தோடு வேலைகளை கவனிப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆதரவு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழிலில் அலைச்சல்கள் இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கனிவு நிறைந்த நாள். வேலைகளை செய்வதற்கு முன் பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். இறை வழிபாடு அவசியம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களுக்கான நிலையை வைத்து பார்க்கும்போது இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய அனைத்து வேலைகளையும் குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கான வேலைகளை நம்பிக்கையாக திடகாத்திரமாக மேற்கொள்வீர்கள். புதுமையான கருத்துக்கள் மூலம் நீங்கள் வளர்ச்சி காணக்கூடிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு சிறந்த முறையில் தொடர்பு கொண்டிருப்பீர்கள். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். அன்பு, பாசம், மகிழ்ச்சி இவையெல்லாம் நிறைந்த நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு ஒற்றுமை இருக்கும். கருத்துக்கள் சீராக ஒரே அமைப்போடே காணப்படும். வீட்டில் நடைபெற இருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணையோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணக்கூடிய நாள். காதலர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். உங்களுடைய நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும். இன்று அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் மன வலிமை காரணமாக மிகுந்த ஆரோக்கியமாக உற்சாகமாக இருப்பீர்கள். வேலையில் உயர்வு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்வை தரும். வியாபாரம் சம்பந்தமான வெளி வட்டார தொடர்பு அதிகரிக்கும். செல்வாக்கு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டு. சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்வை தரும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு நிறைந்த நாள். வழிவட்டார தொடர்பு பெருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துகிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நவகிரக வழிபாடு செய்வது மிக சிறப்பு. சனீஸ்வர பகவானுக்கு உண்டான நாள். இந்த நாளில் நேர்மையாக நடந்து கொள்வதற்கு ஏற்றபடியான அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது இதுவரையில் வியாபார ரீதியாக இருந்த சங்கடங்கள் விலகும். மகர ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் ஏற்படும். பாக பிரிவினைகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மிக கவனமாக செய்து வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுடைய வலுவான திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். இதன் மூலம் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் வெற்றி காண்பீர்கள். கடினமான வேலைகளையும் மிக எளிதாக மேற்கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். இன்று நிதி நிலைமை போதிய அளவு காணப்படும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும். பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாக செயல்படுங்கள். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் ஏற்படும். வீடு மனை சம்பந்தமான செயல்களால் ஆதாயம் உண்டு. எதிலும் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் தாமதம் உண்டாக்கும். லாபம் நிறைந்த நாள். தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். குடும்ப விவகாரங்களில் அதிக ஆர்வம் காட்டி மென்மேலும் சிறப்புற செய்வீர்கள். வாழ்க்கையின் தரம் உயரும். இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று நிதி நிலைமை போதிய அளவு இருக்கும். உங்களுக்கான வங்கி இருப்பு அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்திலும் தாராளமாக ஈடுபடலாம். இவை உங்களுக்கு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம். லாபம் நிறைந்த நாள். இன்று உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். கௌரவம் பெறுவீர்கள். சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். வியாபாரம் மேலோங்கும். அலைச்சல் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். வீடு மனை மூலம் நன்மைகள் அதிகரிக்கும்.
ஆதாயம் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் தாமதங்கள் உண்டாகும். லாபம் நிறைந்த நாள். சகிப்புத்தன்மையோடு இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். ராசிநாதனான சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீடு குடும்ப பாவகத்தில் ராகு பகவான். இன்றைய நாள் சவால்கள் நிறைந்து கூட இருக்கும். அதனால் நீங்கள் எதையும் பொறுமையாக கையாள வேண்டும். இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு கொள்வதன் மூலம் பலன் அடையலாம். உங்கள் வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது சில போராட்டங்களை சந்திக்க நேரும். சக பணியாளர்களோடு நல்ல உறவை பராமரிப்பதிலும் சில பிரச்சனைகள் காணப்படலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு கவனமாக பேசுவது நல்லது. பதட்ட உணர்வை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணைவரிடத்தில் சில பதட்டமான உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தலாம். இது உறவினுடைய நல்ல இணக்கத்தை கெடுக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். உடன் இருப்பவர்களின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். தன வருவாயில் ஏற்ற இறக்கம் இருக்கும். மேன்மை நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். தேர்வுக்காக படிப்பதற்கு முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு விதமான சாக்குகள் சொல்லி அவற்றை தவிர்ப்பீர்கள். வேடிக்கை கேளிக்கை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். இன்று நிதி நிலைமை சிறப்பாக காணப்படாது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இந்த ஒரு தருணமானது உங்களுக்கு சிறிய மனக்கவலையை ஏற்படுத்தலாம். உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். இந்த நாள் தன வருவாயில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். ஆனால் மேன்மை நிறைந்த நாளாகவே காணப்படும். இன்று நிதி நிலைமைகள் மத்தியமமாக இருக்கும். தேவையற்ற வீண் செலவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பது மிக அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும். சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருட்களில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். ஏற்ற இறக்கம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள். செலவுகள் உண்டாக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நவ கிரகங்களுக்கு வழிபாடு செய்வதோடு அபிஷேக ஆராதனைகள் செய்து வாருங்கள். நிச்சயம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களுக்கான நிலை எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள். இன்று புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உங்களுடைய வேலையில் திருப்திகரமான பலன்கள் இருக்கும். உங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிப்படுத்தி தரமாக பணியாற்றி தருவீர்கள். கூடுமான வரையில் குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுடைய வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும். வேலையில் திருப்திகரமான பலன்கள் இருக்கும். இன்றைய நாள் வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தரமாக பணியாற்றி தருவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை திறமையாக செய்வதால் பாராட்டுகள் அதிகரிக்கும். தம்பதியர்கள் அன்பாக செயல்படக்கூடிய நாள். உங்கள் துணைவர் மீதான மதிப்பு மரியாதை உயரும். பாசம் அதிகரிக்கும். அன்பில் நனைவீர்கள். பாச மழை பொழிவார்கள். இதை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதனால் இருவருக்கிடையே நல்லதொரு உறவு இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன நிறைவு இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று அதிக பணம் பராமரிக்க முடியும். நிதி விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க நேரலாம். இன்று தொடை வலி அதிகமாக காணப்படலாம். மீனராசி அன்பர்களுக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெற முடியும். சில முயற்சிகள் மூலம் மாறுபட்ட அனுபவம் அதிகரிக்கும். இணைய வர்த்தக பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். விவேகமாக செயல்பட வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சமராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நலம். நண்பர்களுடைய வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாக்கும். பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். வீண் செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டிய நாள். கவனமாக இருக்க வேண்டும். இணைய வர்த்தகம் துறைகளில் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். இந்த நாள் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களினுடைய நல்லருளும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.